அவரு அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் நான். இல்ல ஆஃபீஸ்க்கு வருவாரு டி நகர்ல. போய் பார்க்கணும். அதுக்கு நானு அப்படியா தெரியாம போச்சே. அங்க தானே சுத்தின்னு இருக்கிறோம். ஏன்னா சோப்ரா மாஸ்டர் சிவாஜி சார் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கும். வீடு. அவரு சோப்ரா மாஸ்டர் வீடு. அங்க ஒரு 4, 5 மாஸ்டருங்க அங்கேயே இருக்கிறாங்க. ராவ் மாஸ்டர் இங்க இருந்தாரு. எல்லாம் அடடடன்னு சொல்லிட்டு அங்க போனா அது ஒரு 3, 4 தெரு கியூ நிக்குது சார். அந்த ராகேஷ் தியேட்டர் இருக்க அந்த பக்கம் சந்துல. ஆமா. அது எனக்கு பேர் ஆர்காட் தெரியல. ஸ்ட்ரீட். அப்பா எப்படா போய் விடல அது போறது. அப்புறம் அதுக்குள்ள மாஸ்டர் வீடுங்களுக்கு போனோம். அந்த டைம் தான் இருப்பாராம். குறிப்பிட்ட டைம் தான் வெளிய நின்னு பாப்பாரு. அப்புறம் அது எப்படியோ விடல சார். அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஒரு வாட்டி பார்த்துட்டு, அருமை. கிட்ட போக அங்க கிட்ட போனோனே பிளாங்க் ஆயிட்டேன் சார். அவருக்கு தூரம் வர கிட்ட போக இதான் இல்ல சார். பக்கத்துல எல்லாருமே ஒரு அவர பக்கத்துல பார்த்தா அதான். ஒண்ணுமே தெரியல. என்னமோ பேசணும், என்னென்னமோ செய்யலாம் அது இதுன்னா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அங்க போயினோனே நானே பிளாங்க் ஆயி எப்படி வெளிய வந்து நின்னேன்னு தெரியல எனக்கு. ஆனா சிவாஜியோட பல படங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆமா வாய்ப்பு சார். உங்களுக்கு எனக்கு அவரு அவரு பெரிய லெஜெண்ட் சார் அவரு. அவரு வந்து அப்புறம் வந்து எனக்கு அடுத்தபடியா இந்த ஜிம்னாஸ்டிக், இந்த கிளாசிக்கல் அது இதெல்லாம் கத்துக்கிட்ட உடனே ஒரு 4 பாய்ஸ்ல போட்டு, அப்புறம் ஒரு 2 பாய்ஸ் குரூப்ல போட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சரி அவன் அந்த பையன் அவன் அசிஸ்டன்ட் வரலன்னா பாபுவ போட்டு பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அசிஸ்டன்ட் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. அசிஸ்டன்ட் கேரியர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்பு. பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு.